திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி சனிப்பெயர்ச்சி நடைபெறுவதையொட்டி திருநள்ளார் சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து குவிந்தனர். நலன் குளத்தில் நல்லெண்ணெய் தேய்த்து புனித நீராடி நீண்ட வரிசையில் நின்று சாமி தரிசனம் செய்து வருகிறார்கள். இதையடுத்து காவல்துறையினர் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்துள்ளனர். காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாரில் உலக பிரசித்தி பெற்ற ஸ்ரீ தர்பாரண்யேஸ்வரர் சுவாமி தேவஸ்தான ஆலயத்தில் அனுகிரகமூர்த்தியாக தனி சன்னதியில் வீற்றிருக்கும் ஸ்ரீ சனீஸ்வர பகவானை தரிசனம் செய்ய வாரந்தோறும் சனிக்கிழமைகளில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து செல்வது வழக்கம். இந்த நிலையில் பஞ்சாங்க முறைப்படி சனிப்பெயர்ச்சி நடைபெறுவதையொட்டியும் பங்குனி அமாவாசையினை முன்னிட்டும் விடுமுறை நாட்கள் என்பதாலும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து குவிந்தனர். அதிகாலை முதல் நலன்குளத்தில் நல்லெண்ணெய் தேய்த்து புனித நீராடி அருகிலுள்ள கலிதீர்த்த விநாயகர் கோவிலில் வழிபட்டு சிதறு தேங்காய் உடைத்து வழிபட்டனர். தொடர்ந்து ஸ்ரீ சனி பகவான் ஆலயத்தில் நீண்ட வரிசையில் நின்று சாமி தரிசனம் செய்து வருகிறார்கள். பக்தர்கள் சனி பகவானுக்கு உகந்த எள் தீபம் ஏற்றியும் வழிபாடு செய்தனர். திருநள்ளார் ஆலயத்தில் வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை சனிப்பெயர்ச்சி விழா நடைபெறும். அதன்படி 2026இல் திருநள்ளாறு ஆலயத்தில் சனிப்பெயர்ச்சி விழா நடைபெறும் எனவும் அதற்கான தேதி மற்றும் நேரம் பின்னர் அறிவிக்கப்படும் என ஆலய நிர்வாகம் சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆனாலும் இன்று தமிழகம், புதுவை, கர்நாடகம், கேரளா என பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் மாவட்டங்களிலிருந்தும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து குவிந்துள்ளனர். திருத்தலத்தில் சனிக்கிழமை தோறும் பக்தர்கள் ஆயிரக்கணக்கில் வந்து தரிசனம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இன்று அமாவாசையும் கூடுதலாக வந்ததனால் அதிக அளவில் பக்தர்கள் வந்திருக்கிறார்கள். மேலும் இத்திருக்கோயிலில் வாக்கிய பஞ்சாங்கப்படி தான் சனிப்பெயர்ச்சி அனுசரிக்கப்பட்டு வருகிறது. அதனால் இத்திருக்கோயிலில் இன்று சனிப்பெயர்ச்சி இல்லை என்ற அறிவிப்பு கொடுத்த போதிலும் திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்று சனிப்பெயர்ச்சி என்று சமூக வலைதளங்களிலும் மற்றும் பெரும்பாலான ஜோதிடர்களும் அறிவிப்பு வெளியிட்டு வந்து கொண்டிருந்ததனால் இன்று கூட்டம் அதிக அளவில் வந்து கொண்டிருக்கிறது. அதிகாலை 4:30 மணிக்கே நடை திறந்து பக்தர்கள் நலதீர்த்தத்தில் நீராடிவிட்டு தர்பாரண்யேஸ்வரர், பிரணாபிகா மற்றும் சனீஸ்வர பகவானை தரிசனம் செய்து கொண்டு அமைதியான முறையில் தரிசனம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. காவல்துறை முழு ஒத்துழைப்பு அளித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதனால் பக்தர்களுக்கு எங்களுக்கும் தரிசனத்திற்கு உதவி செய்வதற்கும் மிகவும் ஏதுவாக இருக்கின்றது.